வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, OMCல வந்து ஆக்டிவ்ல இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே ஒரு 5 ஜாப்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த OMCL வெப்சைட்ட வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்னா, எந்த ஜாப் வந்து ஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும் உங்களுக்கு. கன்டினியூஸா அந்த வெப்சைட்ட கோ த்ரூ பண்ணீங்க. வெளிநாட்டுல அ ஓவர்சீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஜாப் லிஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்க அந்த வெப்சைட்லயே. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சிஎன்சி லேத் மிஷின் ஆப்பரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇல வந்து இந்த ஜாப் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஜனவரி 28 வந்து டெட்லைன் லாஸ்ட் டேட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள தகுதியும் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் இன்ஜினியரிங். இதுக்கும் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். யுஏஇல தான் அந்த வேலை. டெட்லைன் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சிஎன்சி லேசர் கட்டிங் மெஷின் ப்ரோக்ராம் கம் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 4வது வந்து குவாலிட்டி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓமன். முதல்ல சொன்ன 3 ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇல. இது வந்து ஓமன்ல சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள விண்ணப்பிச்சுக்கோங்க. 5வது பார்த்தீங்கன்னா, இங்கேயும் புரொடக்ஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஓமன்ல சொல்லியிருக்காங்க. டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள தகுதியும் விருப்பங்களும் உள்ளவங்க வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பாஸ்போர்ட் மஸ்ட்டாக தேவைப்படும். பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரினியூவல் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். இந்த வேலைவாய்ப்பு இப்படி OMCல வந்து அரசு மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.